Hello friends, welcome to our channel. Friends, வீட்ல சேமியா இருந்தா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முறை உங்க வீட்லயும் தயிர் சேமியாவை செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் எப்ப சேமியா செஞ்சீங்கனாலும் நீங்க தயிர் சேமியா தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம சேமியா செய்யறதுக்காக ஒரு பேனை வந்துட்டு அடுப்புல வச்சுக்கலாங்க. அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க. அது கூடவே வந்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க. இன்னைக்கு நான் ஒரு பாக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். அந்த ஒரு பாக்கெட் சேமியா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு வரும். இப்போ வந்துட்டு நம்ம சேமியாவை எடுத்து ஒரு பிளேட்ல போட்டு வச்சிருக்கோங்க. இந்த சைட் பார்த்தோம்னா தண்ணி காஞ்சிட்டு இருக்குது. நம்ம எடுத்து வச்சிருக்க சேமியாவை அப்படியே வந்துட்டு உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சேமியா வந்துட்டு நமக்கு நல்லா வெந்து கிடைக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தயிர் சேமியா உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்டா இருக்குங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி அழுத்தி பாருங்க. சேமியா வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது எடுத்து வச்சுக்கோங்க. இத ஒரு 2-3 டைம் வந்துட்டு நல்லா தண்ணி ஊத்தி அலசிக்கலாங்க. இப்ப பாருங்க தண்ணிய வந்துட்டு நல்லா சுத்தமா வடிச்சு வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும்ங்க. அடுத்ததா வந்துட்டு இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே வந்துட்டு பாலும் 1 டம்ளர் சேர்த்தாச்சு. இஞ்சி துண்டு வந்துட்டு கட் பண்ணனது உள்ள சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா கூடவே வந்துட்டு மல்லித்தலை சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம வந்து இந்த தயிர் கூட பாலும் சேர்த்து செய்யும் போது நமக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப கெட்டியா இருக்காது. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்காக அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா வந்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததா வந்துட்டு கடலைப்பருப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து பருப்பு ரெண்டுமே சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு காஞ்ச மிளகாய் ஒன்றை வந்துட்டு இந்த மாதிரி பிச்சுட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இதுல நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க சிறிதளவு. அவ்வளவுதாங்க. இது கூடவே வந்துட்டு நம்ம முந்திரி பருப்பு கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த தாளிப்பை வந்துட்டு உள்ளார சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவே காரத்துக்கு வந்துட்டு நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். கூடவே ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கிரீன் கிரேப்ஸும் வந்துட்டு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம வந்துட்டு இது கூடவே வந்துட்டு மாதுளம்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்ப பாருங்க நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ், நமக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை வந்துட்டு இதுல சேர்த்து நம்ம வந்துட்டு அப்படியே தயார் பண்ணிடலாங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்திருக்கோம் சேமியால. அதனால வந்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு மட்டும் உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப நம்மளோட சேமியாவை உள்ள சேர்த்துடலாங்க. நம்ம வேக வச்சு வச்சிருக்க சேமியாவை உள்ளார சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இது எடுத்து நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்டா இருக்குங்க. நம்ம ஃபங்க்ஷன் வீட்ஸ்ல எல்லாம் நமக்கு கிடைக்கும்லங்க, அதே மாதிரியே வந்துட்டு இந்த தயிர் சேமியா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. உங்களுக்கு தயிர் பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. பார்க்கும் போதே வந்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிடணும் போலதான் தோணும். அந்த அளவுக்கு ரொம்பவே அருமையா வந்திருக்கு. டேஸ்டும் பார்த்துட்டீங்கன்னா வந்துட்டு வேற லெவல்ல வந்திருக்குதுங்க. நம்ம கல்யாண வீடுகளில கிடைக்கிற தயிர் சேமியா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நம்ம வீட்டுல குறைவான டைம்ல குறைவான செலவுலயே ரெடி பண்ணிடலாங்க. உங்க வீட்லயும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.